எழுத்தாளர் தூயன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சபரி நாதன் வந்து ஏற்கனவே சபரிநாதன் பேசுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. 2-3 பேர் சொன்னாங்க, பயங்கரமாக பேசுவார், நீங்கள் கேட்டதே இல்லையா அப்படின்னு. சபரி பேசுவார்ன்றது நான் மேடையில் இல்லை, அவர் சும்மாவே பேசுவாரா அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஏன்னா எப்பயுமே பார்த்தா ஒரு சிரிப்பு, அதோடைய ஒரு விலகல் தான் இருக்கும். தூயன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். நான் வந்து அவர்கிட்ட 2 பேர்கிட்டையுமே கேட்டதுமே சபரி முதல்ல ஒப்புக்கொண்டார். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா சோபியின் உலகம் மாதிரியான ஒரு புத்தகத்தை சபரிநாதன் மாதிரி, தூயன் மாதிரியான ஒரு சமகால 2 தரப்பில் ஒரு புனைவு எழுத்தாளரும் ஒரு கவிஞனும் வந்து பேசுவது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்பினேன். கவிஞன் எல்லாவற்றுக்கும் மேலானவன் தான். ஆனாலும் இப்பொழுது எழுத்தாளர் தூயன் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆர் சிவகுமாருக்கான இந்த அரங்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நாம் வந்து மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற திரும்பவும் மொழிபெயர்ப்பு தான் பேசிகிட்டு இருக்கோம். மொழிபெயர்ப்பு, பெயர்த்தல் அப்படிங்கிற இதில் தான் பேசுகிறோம். ஆனால் அது வந்து மொழி ஆக்கமாக அது பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. பெயர்ப்புக்கும் ஆக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆகுதல் அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் வந்து ஆக்கம்ங்கிறது ஒன்றை, அது வந்து ஒரு படைப்பாக்கமாக நடக்குது. ஒரு நிகழ்வாக ஒரு 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 விஷயத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது ஆக்கமாகுது. அதனால தான் மொழியாக்கம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். எல்லாரும் போலவே எனக்கும் ஆர் சிவகுமார் வந்து காஃப்காலேருந்து தான் எனக்கு அறிமுகமாகிறாரு. அதுக்கு முன்னாடி மொழிபெயர்ப்புகளில் இப்படி ஒரு புத்தகங்களை வாசித்தது கிடையாது. பொதுவாக வந்து ஒரு படைப்புகளை வாசிக்கும் பொழுது, அல்லது ஒரு பெரிய ஒரு முன்னோடி எழுத்தாளரை வாசிக்கும் பொழுது, அவர் கொண்டு வந்த படைப்புகளை வழியாக அவர் எதெல்லாம் முன்வைக்கிறார், எந்தெந்த படைப்புகளை அவர் மொழியாக்குகிறார், அல்லது எந்த மாதிரியான படைப்புகளை அவர் எழுதிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வரிசையை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும். அந்த வரிசையின் மூலமாக அந்த படைப்பாளர், அந்த மொழிபெயர்க்கிறவர் எதை முன்வைக்கிறார், அவருடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்குது, இந்த படைப்பு வழியாக என்ன விவாதத்தை நோக்கி அவர் வைக்க விரும்புகிறார். ஏன்னா எந்த படைப்புமே அவர் வந்து யாரோ ஒருத்தன் கேட்டாங்க அப்படிங்கிறக்காக பண்ணுறதில்ல, அவர்களுடைய தேர்வு இருக்குது. அப்படிங்கும்போது இது வழியாக அந்த படைப்பாளரை நம்ம அணுகுவதற்கான ஒரு சில சாத்தியத்தை நம்ம உருவாக்குகிறது முக்கியமாக நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயம் கவனிக்க, லத்தீன் அமெரிக்க சிறுகதைகள் கொண்டு வராரு, மார்ட்டின் நுண்கைன் வராங்க, அப்புறம் அந்த மாயா ஆஞ்சலோ மொழிபெயர்க்கிறாரு, இவர் கார்டர் மொழிபெயர்க்கிறாரு. இப்படி இந்த வரிசையை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னா, இந்த படைப்பாளர் அத்தனையுமே சிவகுமார் சார் மொழிபெயர்த்து கொடுக்கும் பொழுது, மொழியாக்குதை செய்யும் பொழுது, இல்லை இவங்க எல்லாருடைய அரசியலையும் ஒரு விதமான ஒரு மார்க்சிய சிந்தனை இருக்கும். அது நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஒரு இடதுசாரி மனநிலை உள்ள ஒரு பண்பு இருக்கும். அதை தாண்டி இந்த படைப்பாளர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய படைப்புகள் மூலமாக ஒரு சுய விமர்சனத்தை கோருபவர்களாக இருக்காங்க. அந்த சுய விமர்சனத்தை கோருவதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, அது வந்து எப்போவுமே சுய விமர்சனத்தை கோரக்கூடிய அத்தனை படைப்புகளும் அல்லது அந்த அரசியல் அத்தனையுமே ஒரு சார்பில் தான் இருக்கும். அந்த ஒரு சார்பில் நிற்கும் பொழுது தான் நீங்கள் எது சார்பில் இருந்து அதுக்கான கவுண்டர் பாயிண்ட்டை நீங்கள் எடுப்பீங்க. அதாவது இந்த விமர்சனத்தை கொடுக்கக்கூடிய படைப்புகள்லேருந்து நீங்கள் இன்னொரு உரையாடலை நிகழ்த்தணுன்னா அதுதான் அதுக்கான சாத்தியமாக இருக்கும். அதுதான் அதனுடைய வருகையாக இருக்கும். அப்போ இந்த படைப்புகள், இப்போ சோஃபியின் உலகமாக இருக்கட்டும், இல்லை வந்து மார்க்சின் ஆவியாக இருக்கட்டும், லத்தீன் அமெரிக்க கதைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு விதமான விமர்சனத்தை உரையாடல் சூழலை நிகழ்த்துறதுக்கு தான் விரும்புது. அது மாதிரி தான் ஆர் சிவகுமார் அப்படியாகத்தான் இந்த மொழிபெயர்ப்புகளை மொழியாக்கம் செய்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போது திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன இருக்குது, இதை அவர் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பார், எவ்வளோ புதிய சொற்களை உருவாக்குறாரு
அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து மொழியாக்கத்தினோட ஒரு பகுதி தான். மொழியாக்கத்தினோட ஒரு பகுதி தான் அந்த சொற்களை பயன்படுத்துறது, இல்லை வார்த்தையை பயன்படுத்துறது, எப்படி உடைக்காமல் வொக்காபுலரிஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே மொழியாக்கத்தினோட செயல் ஒரு பகுதி. வேறு இன்னொரு பகுதி என்னென்னா, அந்த 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 படைப்பு பற்றின விவாதத்தை உருவாக்குறது தான் மொழியாக்கத்தினோட அது உள்ளடக்கியது தான். அது மொழியாக்கத்தை உள்ளடக்கியதில் இந்த ரெண்டுமே இருக்குது. நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம வந்து அந்த சொற்களினுடைய வொக்காபுலரிஸினுடைய என்ன பயன்பாடுகள் அது வந்து மொழியாக்க செயல்பாடு தான், அது இல்லைன்னு சொல்லலை, அது வேண்டியது தான். அப்படி பார்க்கும்போது இவர் வந்து இந்த இந்த புத்தகம் சோஃபியின் உலகம் புத்தகம் அல்லது லத்தீன் அமெரிக்க கதைகள் தமிழுக்கு இவர் மொழிபெயர்த்து கொடுக்கும் பொழுது என்னென்னலாம் இங்கே நடந்திருக்கு அப்படின்னா, இவர் பெரிய பூமாக உருவாகிருக்கு. அப்போ உள்ள 80-82களில் வந்து யார்கிட்ட முன்னோடி எழுத்தாளர்கள் இப்போ இருக்கிறவங்கள்ட்டலாம் கேட்டோம்னா ஒரு பெரிய அலை உருவாகியிருக்கு. அது வந்து படைப்பூக்க நிலையில், படைப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களிடையில் ஒரு விதமான கதை, மாயவதத்த கதைகள், இல்லை பின்னவெழுத்து கதைகள், ஃபேண்டசி கதை, இந்த மாதிரியான கதைகளை நம்ம தமிழில் கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக உருவாகியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அலை வந்ததா, அதுக்கப்புறமான ஒரு பெரிய பூம் உருவானதான்னு கேட்டால் இல்லை. எப்படின்னா இந்த சூழல் வந்து இப்போ இருக்கிற சூழல் வந்து மொழியாக்கத்தின் மீது ஒரு பூமாக உருவாகிட்டு இருக்கு. சமீபமாக நம்ம வந்து மொழியாக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் ரோஜா முத்தையன் நூலகத்தில் வந்து சுந்தர் சர்க்கை, ராமானுஜம் இவங்களாம் வந்து மொழியாக்கத்தினுடைய ஒரு கருத்தரங்கு நடந்திருக்கு. முதல் முறையாக தமிழில் வந்து கட்டண உரை மாதிரி கட்டண ஒரு கருத்தரங்கு நடந்திருக்கு. 30-40 பேர் போய் கலந்துக்கிறாங்க. இங்கே இப்போ நடக்கிற நம்ம சிவகுமார் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரங்குமே வந்து மொழியாக்கத்தை பற்றி பேசுகிறோம். இப்போ என்னென்னா, முன்னாடி 80-82களில் வந்து மொழிபெயர்ப்புகள் வந்து ஒரு பெரிய பூமாக உருவாக்குன மாதிரி இப்போ இந்த 4-5 வருடமாக நமக்கு தெரியும் புத்தக கண்காட்சியில் மொழியாக்க புத்தகங்கள் நிறைய விற்பனையாகுது. இன்றைக்கி நம்ம மொழியாக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரோஜா முத்தையன் நூலகத்தில் மொழியாக்கத்தை பற்றி நம்ம கருத்தரங்கு நடக்குது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மொழியாக்க செயல்பாடு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு பெரிய பூமாக உருவாகிட்டு இருக்கு. இது நல்லது. இது ஏன் நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட முன்னாடிலாம் வந்து மொழிபெயர்ப்பாளர்கள் அதுக்குன்னு தனியாக இருப்பாங்க, அவங்க மொழிபெயர்த்துட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்கள், கவிஞர்கள், புனைவு எழுத்தாளர்கள், வாசிக்க வந்த ஆரம்ப காலத்தில் இருக்கவங்களே மொழியாக்கத்தில் செயல்படுறாங்க. அவங்க எல்லாமே மொழியை நோக்கி செயல்படுறாங்க. மொழிக்குள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன சிக்கல் இருக்குது, மொழியில் என்னென்ன மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது அறிந்து கொள்வதற்காகவே மொழியாக்க செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். நாங்கள் இப்போ இந்த மொழியாக்கத்தை பற்றி நான் பேசும்பொழுது முக்கியமாக வந்து மொழியாக்கம் வந்து மூலத்தை அழிக்கவும் செய்யுது, மூலத்துக்கு நெருக்கமாகவும் இருக்குது அப்படின்னு ராமானுஜம் மொழிபெயர்ப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை நான் இங்கே எடுத்துக்கிறேன். எப்படின்னா, நம்ம பெரும்பாலும் மொழியாக்கத்தை பற்றி பேசும்பொழுதெல்லாம் புனைவு மொழியாக்கத்தை பற்றி அதிகமாக உரையாடுறோம். கருத்தாக்க ரீதியான ஒரு மொழியாக்கம்னு ஒன்று இருக்குது. கருத்தாக்கங்களை எப்படி மொழியாக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கருத்தாக்கங்களை மொழியாக்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம இப்போது சகோதரத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கு இல்லையா, இது மாதிரி அதை வந்து நம்ம மொழியாக்கணும் சகோதரத்துவங்கிற மாதிரி மொழியாக்குறோம். ஆனால் அம்பேத்கர் அதையே வந்து மைத்திரிங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு. மைத்திரிங்கிறதுக்கு சரியான வார்த்தைன்னு சொல்ல முடியாது, பட் மைத்திரிங்கிறத வந்து அதோட பண்பில், அது பரப்பில் உணர்வு ரீதியாக கொண்டு வர்றாரு. பௌத்தத்துலேருந்து மைத்திரிங்கிற வார்த்தை எடுக்கிறாரு, அது வந்து சகோதரத்துவங்கிற பொருளுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி நிறையா இருக்குது மொழியாக்கத்தில். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் அப்படிங்கிற, இப்போ டிசிப்ளின் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்தோம்னா, அது ஒழுக்கங்கிற வார்த்தைக்கு சரியான வார்த்தையாக இருக்கா, இல்லை யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறது வந்து அது ஒருமித்து, அதாவது என்ன சொல்கிறது, அதை வந்து ஒரு முகம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரியான ஒரு பண்பு கொண்டு இருக்குது. அது கேட்டால் நிறைய சிக்கல் இருக்கும். இங்கே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒழுக்கத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய யூனிஃபார்மிட்டிக்கும் மேலை தத்துவத்தில் இருக்கக்கூடிய அல்லது மேலை இலக்கியத்தில் இருக்கக்கூடிய யூனிஃபார்மிட்டி, அந்த இலக்கியத்தில் அந்த மொழியில் பயன்படுத்தக்கூடிய டிசிப்ளினுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே ஒரு சொல் வந்து நிறைய பண்பு கொண்டு இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, ஐயம் இட்டு ஒன் அப்படின்னு அவையா சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஐயம்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயமே நிறைய பண்பு இருக்குது. இப்போ சோஃபி உலகத்திலே வந்து சார் பயன்படுத்துகிற வார்த்தை வந்து ஐயுறவியல்னு ஒரு வார்த்தை பண்ணுறாங்க. ஸ்கெப்டிசிசம் அப்படிங்கிற வார்த்தை ஐயுறவியலும் பயன்படுத்துகிறார். ஐயுறவியல், அப்போ ஐயம் இட்டு ஒன், அப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சொல்லாக இருந்தாலும் பொருள் வேறு வேறு இடத்துல வேறு வேறு சூழல்லே மாறுது. இது மாதிரி ஆங்கிலத்தில் தான் இருக்கே. இப்போ ஹேவ்னு எடுத்துக்கிறோம், ஹேவ்ங்கிற வார்த்தை அது மாதிரி பண்பு இருக்கே அப்படின்னா இருக்கலாம். ஆனால் இங்கே சூழல்லே மாதிரியான சில பண்பு இருக்கும். ஒரு சூழலே வந்து சூழல்லே மாதிரியான பண்புகளை கொண்டிருக்கும். தமிழில் மட்டும்தான் அந்த மாதிரியான சிக்கல் உண்டு. அப்போ தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது இதெல்லாம் கடந்து தான் அந்த மொழியாக்க செயல்பாடுகளை
மொழிபெயர்ப்பாளர் செய்ய வேண்டியிருக்குது. இன்னொன்று, சரி அப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு ராம் சந்தோஷ் சொன்ன மாதிரி என்ன இப்போ மொழியாக்கத்தில் இப்போ அசதா பேசுன மாதிரி இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு நம்ம சிவகுமார் சாருங்கிறது. ரொம்ப மயக்கமாக சில ஒரு சொற்கள்லாம் இருக்குது. அவர் வந்து உலக உருங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு, அதாவது உலக உயிருரு, அது என்ன உலக உயிருரு அப்படிங்கும்போது மயக்குது அந்த வார்த்தை. அது மாதிரி நான் பயங்கரமான சில சொற்கள்லாம் அவர் உருவாக்குறாரு. இதெல்லாம் தான் மொழியாக்கத்தின் மீது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப விருப்பமான ஒரு லைன் இந்த சோஃபி உலகத்தில் இருக்கும். எப்படின்னா, உங்களுக்கு கதை தெரியும், சோஃபி உலக கதை தெரியும். சோஃபியை வந்து அவளுக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று வரும். அதில் வந்து தத்துவங்களை பற்றின ஒருத்தர் வந்து அவருக்கு தெரியாத ஒருத்தர் வந்து ஆரம்பிப்பார், கடிதங்கள் மூலமாக வருவார். அவர் அதை நோக்கி அவள் போயிட்டுருப்பாள். அவங்க அம்மாவுக்கு ஒரு வருத்தம் வந்துடும். அவங்க பயப்படுவாங்க. அம்மா, என்னடா மக வந்து திடீர்னு அவளுடைய போக்கு சரியில்லையே, அவள் எங்கேயாவது போகிறாளே வராளே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு வந்து பொண்ணுகிட்ட வந்து, ஏன் இங்கெல்லாம் போகிற, அதெல்லாம் போகாது, யார் கூப்பிட்டாலும் போகாத அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பார். அந்த இடத்துல வந்து சோஃபி வந்து சொல்லுவாள், சோஃபி நினைக்கிறதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரொம்ப 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 அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் அதை படிக்கிறேன், கேளுங்க. அம்மா நம்ப மாட்டாள் என்பது சோஃபிக்கு தெரியும் என்பது அம்மாவுக்கு தெரியும் என்பதும் சோஃபிக்கு தெரியும். இது ரொம்ப அழகாக அதை பயன்படுத்துகிறார். இது எனக்கு பத்திரிகை ஒரு வாட்டி வாசித்து பார்த்தேன். என்னடா அவர் இப்படி ஒரு வார்த்தை, இது இங்கிலீஷில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். இந்த இடத்துக்கு மட்டும் நான் இங்கிலீஷ் போய் பார்த்தேன், எப்படி இருக்கும் அது. அதாவது அவர் ஒரு படைப்பாளி. கார்ட்டர் எழுதும் போது இதை பொயட்டிக்காக எப்படி எழுதியிருப்பார், நினச்சி பார்த்துருப்பார். தமிழ் இதெல்லாம் இப்படி ஒரு மொழிபெயர்ப்பு நினச்சிருப்பார். ஆனால் இவர் எப்படி கொண்டு வர பாருங்க இங்கிலீஷில். ஷீ நியூ ஹர் மதர் நியூ தட் சோஃபி நியூ ஹர் மதர் வுடின் பிலீவ் ஹர். அதாவது நியூ அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு இருக்கு. நியூங்கிறது ஆக்ஷன், வெர்பு. அந்த நியூவை தான் பயன்படுத்தணும். அதாவது ஆக்ஷன் தான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ஒரு ஆக்ஷனை சொல்லி அந்த 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 மொத்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு கோர்வையாக கொண்டு வர்றாரு கார்டர். ஷீ நியூ ஹர் மதர் நியூ தட் சோஃபி நியூ ஹர் மதர் வுடின் பிலீவ். சிவகுமார் சார் என்ன பண்ணுறாருன்னா, அம்மா நம்ப மாட்டாள் என்பது சோஃபிக்கு தெரியும் என்பது அம்மாவுக்கு தெரியும் என்பதும் சோஃபிக்கு தெரியும். அந்த என்பதும் ஒரு இம் போடுறாரு. அந்த இம் போடுறது அது மட்டும்தான் போடுறாரு. இந்த தட் அப்படிங்கிறதுல இம்மு மட்டும் போடுறாரு. போட்டு மொத்த ஸ்டேட்மெண்ட்டை அழகாக்கிறார். இது மாதிரி நிறைய ஒரு மயக்கத்தை உருவாக்கக்கூடிய மொழியாக்கங்கள் இதில் இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மயக்கமே என்ன பண்ணுதுன்னா, இந்த புத்தகமே ஒரு தத்துவ புத்தகம். இதை படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த தத்துவ புத்தகங்களை படிக்கிறதுக்கு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் மைண்டில் நம்ம உருவாகும் இல்லையா, அதையே நிறுத்திடுது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தில் மொத்தமாகவே நம்ம அப்படியே ஒரு உதவ மயக்கத்திலே படித்து முடிச்சிடறோம். பட் ஆனால் அந்த புத்தகம் உருவாக்கக்கூடிய உரையாடல் தான் ரொம்ப முக்கியம். என்னென்னா, இப்போ சோஃபி உலகம் தத்துவம் கூடிய புத்தகம் வந்து ஒரு எல்லாமே மேலை தத்துவத்துக்கான ஒரு புத்தகம் தான். அது மேலை தத்துவத்தை எப்படிலாம் அது கொண்டு வருது, எப்படிலாம் அந்த குழந்தைகள் சொல்லித்தராங்க அப்படிங்கிற புக்கு தான் அது. இந்த நூல் வந்து எல்லாருக்கும், இந்த நூலுடைய புனை வழியாக இது எல்லாருக்குமான நூலான்னு கேட்டால் எல்லாருக்குமான நூல் தான். ஆனால் இது பேசக்கூடிய தத்துவம் வந்து எல்லாருக்குமான புத்தகமாக கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போது நம்ம வந்து ஏன் சோஃபியின் உலகம் வந்து ஏன் வந்து மேலை தத்துவத்தை பேசுறது, ஏன் கீழே தத்துவத்தை அதிகமாக பேசலை அப்படி நம்ம கேட்க முடியாது. அது மேலை தத்துவத்தை பேசுகிற இடத்துல எங்கேயும் அது கீழே தத்துவத்தை பேசியிருக்கு அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம அது மேலே தான் நம்ம ஒரு உரையாடல் நிகழ்த்த முடியும். அதில் நம்ம சரி தவறானலாம் நம்ம பேச முடியாது. உதாரணத்துக்கு கீழே தத்துவம் அது எந்த இடத்துல பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா, புராணங்களுக்கு இடையான பரப்பில் ஒரு ஒப்புமை கொடுக்குது. எப்படின்னா, இப்போ ஸ்காண்டினேவியர்கள் வந்து இந்தோ ஐரோப்பிய அதாவது ஸ்காண்டினேவியர்களுக்கும் இந்தோ ஐரோப்பிய மூலத்திற்குமான தொடர்பு கொடுக்குது. இன்னொன்று சமஸ்கிருத புராண தெய்வங்களுக்கும் ஸ்னோரின் புராண கதைக்குமான ஒரு ஒற்றுமையை வந்து காமிக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, நார்வேஜியனுடைய மொழிக்கும் இங்கே இருக்கக்கூடிய வந்து சமஸ்கிருத மொழிக்குமான ஒரு ஒற்றுமை கொடுக்குது. எப்படின்னா, விடேன்ங்கிற வார்த்தை நார்வேஜியன் வந்து இங்கே வித்யா அப்படிங்கிற பயன்படுத்துறது. அப்புறம் ஐடியா அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்கே எப்படி வந்து யோசனை, இப்படி இந்த மாதிரியான சில ஒற்றுமையை கொடுக்க தான் முயற்சி பண்ணுது ஒழிய இங்கே உள்ள தத்துவங்களை, இங்கே உள்ள நிலம் சார்ந்த சில அறிதல்களை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னொன்று, சோஃபியினோட உலகம் முழுக்கவே கடவுள் பிரபஞ்சத்துக்குமான ஒரு உரையாடல் தான். அதாவது கடவுள் அதாவது
கடவுள் உலகை படைத்த போது அப்படின்னு தான் தொடங்கும். நாவல் முழுக்கவே கடவுள் உலகை படைத்த போது அப்படின்னு தொடங்கும். இந்த பைபிளுடைய தொடக்கம்லாம் பக்கங்களை வாசிக்கும் போது எப்படி இந்த உலகம் தோன்றுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அப்படிங்கிற மாதிரி தான் தொடங்கும். நீங்கள் சோஃபியில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் சின்னதாக உங்களுக்கு வேணால் சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு பொண்ணு வந்து 14 வயது பொண்ணுக்கு வந்து ஒரு பிறந்தநாள் நிகழ்வாக அந்த ஒரு கடிதம் ஒன்று வந்து சேரிக்கும். அந்த கடிதம் மூலமாக தத்துவங்களை அவர் தெரியாத யாருன்னே தெரியாத ஒருத்தர் ஆல்பர்ட்டோங்கிறவர் வந்து அவருடைய மகளுக்கு எழுதினதாக வரும். கிட்டத்தட்ட இது ஒரு புனைவு மாதிரி இருக்கும். ஆனால் டோட்டலாக பேரலாக இன்னொரு உலகம் இருக்கும். அந்த உலகம் வந்து ஹில்டே அவருடைய அப்பா, 2 உலகமும் இருக்கும் பேரலல் உலகம் மாதிரி. அது ஹில்டே படிக்கிற கதை தான் சோஃபியினுடைய உலகம் அப்படிங்கிறது பின்னாடி தான் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு மாதிரி புனைவில் வந்து கதைக்குள்ளே கதை உருவான மாதிரியான ஒரு சட்டத்தில் இருக்கும். இங்கே நல்லா நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா இந்த மேலை தத்துவத்தை பேசக்கூடிய இடங்கள் எல்லாமே நாவலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்லிக் கொடுத்துட்டே வருவார். இப்போ அரிஸ்டாட்டில் பற்றி வரும், அடுத்து வந்து பிளேட்டோ வருவார். இப்போ ஒவ்வொரு ஆளாக அவர் வந்துகிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு தத்துவாதிகளாக அவர் அறிமுகப்படுத்திகிட்டே வருவாங்க. அதில் சோஃபி ஒரு சின்ன பொண்ணு இல்லையா, குழந்தை இல்லையா, அதனால் வந்து நிறைய இடங்களில் அவர் கொஸ்டின் கேட்டே இருப்பாள், அதுக்கு பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த கடிதம் மூலமாக வரக்கூடிய ஆல்பர்ட்டோவை நேரில் சந்திப்பாள். 2 பேரும் போய் அவங்க 2 பேரும் சந்திக்கிற இடத்துல வந்து ஒரு தேவாலயத்தை காட்டுவாங்க. ஒரு தேவாலயத்தில் சந்திக்கிற இடம் இருக்கும். தேவாலயத்தில் ஒரு துறவி வருவார். ரொம்ப நுட்பமாக அதில் ஆசிரியர் பயன்படுத்தணும். துறவி தான் வருவார். இங்கே துறவிக்கிட்ட வந்து அவர் கேள்வி வைப்பா. கேள்வி கேட்கும்போது ஏன் வந்து நம்ம வந்து கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி இருந்த இறையலுக்கு முன்னாடி இருந்த ஆல்பர்ட் இவர் அரிஸ்டாட்டிலையும் அவங்களெல்லாம் வந்து நம்ம ஏன் வந்து இறையியல் கோட்பாடோட இறையியல் தன்மை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் டயலாக் கொண்டு வரும். அங்கே வந்து அந்த பொண்ணு நல்லா கொஸ்டின் கேட்பா, எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள், எனக்கு புரியல எனக்கு அப்படின்பா. அதாவது நம்ம வந்து கிறிஸ்துவத்துக்கு முன்னாடி உள்ள இருந்த தத்துவாதிகளையும் ஏன் கிறிஸ்துவத்தினுடைய இறையியல் தன்மையில் கொண்டு வரும், அதுவும் வந்து இறையியலுடைய கோட்பாடுகளை உள்ளடக்கியதாக இருக்குது அப்படிங்கும்போது அவர் சொல்லுவாள், ஏன் அது தவறு இல்லையா அப்படி மாதிரி கேட்பா. என்ன கேட்பேன்னா, நம்ம வந்து அந்த கோட்பாடு தத்துவம் எல்லாமே இறையியல் கோட்பாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இல்லை. அதாவது அவங்க சொன்ன கோட்பாடுகள் நம்ம இன்னும் அதிகமாக விளங்கி கொள்வதற்காக தான் அவர்களையும் அந்த கோட்பாடுகளையும் இறையியல் தத்துவத்தில் கொண்டு வரும் அப்படிங்கிற கேள்வியை அந்த துறவி சொல்வதாக வரும். அவளுக்கு வந்து அந்த சின்ன பிள்ளை அதனால ஒத்துக்க மாட்டான். இல்லை இது வந்து எனக்கு ஒன்றும் புரியலை, அது எப்படி அது அப்படிமா. திரும்ப அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா, இது இறையியல் கோட்பாடை தாண்டி அது ஒன்றும் இல்லை, அதை பற்றி நான் பயப்பட வேண்டியதில்லை, அதுக்காகத்தான் நம்ம அவங்களையும் சேர்த்து உள்ளடக்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வரி சொல்லுவார். அப்போது வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டா. திரும்ப ஒரு கேள்வி கேட்பா, ஏன் அவங்க எல்லாத்தையும் எதுக்கு நம்ம பகுத்தறிவை இது எல்லாத்தையும் இறையியல் கோட்பாடோட புரிஞ்சுக்கணும், ஏன் பைபிளுடைய வசனங்கள்லாம் நம்ம இறையியல் கோட்பாடுகளையும் சேர்ந்து தத்துவத்தோடு புரிஞ்சுக்கணும், கரெக்டாக கேள்வி கேட்பா. அந்த கேள்விக்கு திரும்ப ஒரு பதில் சொல்லுவாங்க, உலகத்தில் கடவுள் இருக்காரு இல்லையா அப்படிமா. அவ்வளோதான், ஆஃப் ஆயிடுவா. உலகத்தில் கடவுள் இருக்கிறார். உலகத்தில் கடவுள் உண்டு இல்லையா, ஆமாம் உண்டு. கடவுளை அடைகிற வழி 2 இருக்குல்ல அப்படிங்கும்போது இந்த மாதிரி இடத்துல வந்து கிட்டத்தட்ட நம்மள மாதிரியான உலகாயுதம் தத்துவங்களை வாசித்த நம்மளுடைய கிழத்தையும் தத்துவங்களுக்குள்ள இருக்க நமக்கு இந்த டிஸ்கஷன் அப்படியே வலு விளக்குறது நல்லா தெரியும். இந்த பொண்ணோட கேள்விக்கு இன்னும் பதில் எவ்வளோ தூரம் வந்திருக்கணும், இதுதான் நம்மளுடைய டிஸ்கஷனாக நான் நினைக்கிறேன். இன்னொரு இடத்துல அதே மாதிரி அந்த குழந்தை என்ன பண்ணுவா, ஆல்பர்ட்டோட வீட்டுக்கு போகும்போது அவர் ஒரு டிவைஸை வச்சுருப்பார் வீட்டில். இந்த டிவைஸில் நீ என்ன வேணால் கேட்கலாம், கேட்டுப்பார் அப்படிம்பார். அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, டிவைஸ்ட்டை வந்து ஒன்று ஒரு விஷயமாக கேட்பா. அந்த டிவைஸ் பதில் சொல்லும். காஸ்பல்னால் என்ன அப்படின்னு கேட்பா. உடனே அவருக்கு அந்த டிவைஸ் வந்து காஸ்பல்னால் என்னன்னு சொல்லும். அடுத்த உடனே அந்த டிவைஸ் திருப்பி கேட்கும் அவளை, நீ வந்து ஒரு கிறிஸ்தவ பெண்ணா அப்படின்னு கேட்கும். உடனே இவ சொல்லுவான் தெரியாது அப்படின்பா. அதுக்கு உடனே அந்த டிவைஸ் சொல்லும், தெரியாதுங்கிறது தான் புதிய அறிவை தெரிந்து கொள்வதற்கான வழி அப்படிங்கும். அதான் அந்த நல்ல வழி, அது நீ புதிய அறிவை தெரிந்து கொள்ள போயிடாய் அப்படிங்கும். நான் நினச்சேன் அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் வரும் அப்படின்னு. டக்குன்னு அதில் டிஸ்கஷன் வராது, அதுக்கப்புறம் போயிடும் வேறு இடத்துல. அவள் வந்து எனக்கு நேரமாகிடுச்சு, வீட்டுக்கு போகணும், கிளம்பணும் அப்படின்னுங்கிற மாதிரி போயிடுவான். சரி, என்னென்னா எந்த இடத்துலாம் இந்த பெண் இந்த குழந்தை வந்து எந்த இடத்துலாம் ஒரு இடத்த மீற நினைக்கிறாளோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அந்த கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற பண்பை அந்த மேலை தத்துவம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் அந்த இடத்துல.
நண்பர்களே, கீழை தத்துவம் சொல்வது அத்தனையுமே இங்கே வந்து கடவுளுங்கிறத பொருட்படுத்தி நம்ம இங்கே கேள்வி தத்துவமே அதிகமாக எழுதப்படலை. கடவுளுங்கிறதே கிடையாது இங்கே முதல்ல. அதனால தான் உலகாயுதமான தத்துவங்கள்லாம் இங்கே உருவாகுது. ஏகே ராம அங்கே வந்து மேலை தத்துவம் வந்து புறலோகத்தை வச்சு தான் மேலை தத்துவமே. மிக மிக அதிகமான தத்துவவாதிகள் புறலோகத்தை வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஏகே ராமன் என்ன சொல்கிறாருன்னா, கேள்வி தத்துவத்தில் அகம் புறம்ங்கிறதே கிடையாது அப்படிங்கிற. பெரும்பாலான கேள்வி தத்துவங்கள் தான் அகத்தை நோக்கி தான் இருக்குது. அகம்னா என்னென்னா ஆன்மா. ஆன்மா இருக்கா இல்லையா, ஆன்மாவுடைய இருப்பு என்ன, ஆன்மா அழிவற்றது, ஆன்மாவிலிருந்து தான் பிரபஞ்சத்தை பார்க்குறது, ஆன்மாவிலிருந்து தான் உலகத்தை பார்க்குறது அப்படிங்கிறது தான் இங்கே அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உடலுக்கு உயிர் மாதிரி ஆத்மா மாதிரி உலகத்துக்கு பிரம்மம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்குது. அப்போ பிரம்மமும் ஆத்மா ஒன்றா, இப்படியான சில விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு இங்கே. இப்படி வந்து தான் நமக்கு வந்து கடவுளிலிருந்து கிடைக்கக்கூடிய அறிதல்ங்கிறத தாண்டி ஆத்மா பிரம்மம் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம தத்துவங்களை பற்றி பேசியிருக்காங்க. இங்கே வந்து பௌத்தம் சங்கரருக்குமான விவாதங்களே கிட்டத்தட்ட கடவுள் இல்லை, அது வந்து ஆத்மா பற்றி பிரபஞ்சத்தை பற்றின தத்துவங்களாக தான் உருவாயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ அதில் ஜமீனில் சொல்லக்கூடிய மீமாம்சத்திலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில நியாய வைசிகள் சில கருத்துக்களோட ஒன்றுபடுவாங்க. அதே நேரத்தில் வந்து ஆத்மாவுக்கு வந்து பன்மைத்தன்மை இருக்குதுன்னு சொல்லி வேறுபடுவாங்க. இப்படி இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால் நம்ம சமத்துவம் அநேகாந்தவாதம்னு என்ன சொல்லுதுன்னா, உலகமே சிருஷ்டிக்கப்படல, உலகமே முதல்ல சிருஷ்டிக்கப்படல, அப்புறம் எங்கே கடவுள் இருக்குதுன்னு சொல்லி அது சொல்லுது. ஸோ இந்த மேலை தத்துவம் போல் ஆராய்ச்சி வெறும் ஆராய்ச்சிக்காக இல்லாமல் கீழே தத்துவங்களை வந்து கிட்டத்தட்ட வந்து அன்றாட பாடுகள் தான் கிளை தத்துவமே உருவாகுது. அப்படி தானே புத்தரே உருவாரு. புத்தருடைய தத்துவம் எத்தனையுமே துன்பம் அன்னைக்கு உள்ள பாடுகளுக்கு இருந்தானே தத்துவமே உருவாக்குறாரு புத்தர். ஸோ நம்ம இதில் வந்து நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸும் பைனரியே கிடையாது. அங்கே அப்படி கிடையாது. நாலேஜுங்கிறது வேற, எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேற, தனித்தனியாக புரிஞ்சுக்கிறது தான் மேலை தத்துவம். கீழே தத்துவத்தில் அந்த பைனரியே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஷனில் தான் இந்த புத்தகம் நம்ம உருவாகிட்டே வருது. இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான குழந்தைகளுக்கான தத்துவம் அப்படிங்கிறது தமிழில் வந்து நமக்கிட்ட அந்த மாதிரி புத்தகங்கள் இருக்காங்க கேட்டால் இல்லை. ஆனால் வந்து இப்போ சமீபத்தில் நம்ம வந்து ஒரு சுந்தர் சர்க்கையினுடைய சிறார்களுக்கான புத்தகம் ஒன்று இருக்குது. அது ரொம்ப அருமையான புத்தகம். அந்த புத்தகத்தில் வந்து அதில் வந்து புலனறிதல்னா என்ன, பார்த்தல்லாம் என்ன, கேட்டல்லாம் என்ன, சிந்தித்தல்லாம் என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சுந்தர் சர்க்கை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு புனை வடிவத்தில் இல்லை, அதனால நமக்கு வந்து அது நான் ஃபிக்ஷன் ஸ்டைலில் இருக்கும். அதில் வந்து குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணமாக ஒரு வகுப்பில் குழந்தைகளாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு 10 நிமிஷம் டீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்கன்னு சொன்னோடனே குழந்தை என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? உடனே வந்து எல்லா குழந்தைகளும் வரைய ஆரம்பிச்சிருவாங்க, ட்ராயிங் பண்ணுவாங்க. இல்லை கிரவுண்டில் வந்து ஒரு பிடி பீரியட் நடந்துட்டு இருக்கோம், அப்போ வந்து எல்லாருமே ஒரே மாதிரியான மார்ச் பாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து சார் வந்து ஒரு 10 நிமிஷம் சரி உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, உடனே குழந்தைங்களாம் கலைஞ்சி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பள்ளிக்கூடத்தில் வகுப்பில் பிடித்ததை செய்யணும் உடனே எல்லாம் கலைஞ்சிட்றாங்க. உடனே வரைகிறது, இல்லைனா ஒரு செட்டாக உட்காந்துருக்க பிள்ளைங்களாம் டக்குன்னு திரும்பி உட்காந்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து கிரவுண்டுலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் டக்குன்னு பிடிச்சதை செய்யுங்கன்னொடனே தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க. இதை சர்க்கை என்ன சொல்கிறாருன்னா சுதந்திரம்ங்கிறாரு. அது என்ன சுதந்திரம் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் சுதந்திரமாக இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. குழந்தைங்க சுதந்திரமாக இருக்காங்க, ஆனால் அது வரைக்குமான ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸ் அவங்க மீற விரும்புகிறாங்க. தி வாண்ட் டு பிரேக் தி ரூல்ஸ். அதாவது நீ ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கீங்க, அதை பிரேக் பண்ண விரும்புகிறாங்க. அதனால தான் அந்த உடனே அந்த சிதறலுங்கிற இடத்துக்கு அவங்க போகிறாங்க. உடனே ஒரு குரூப்பாக உட்காந்துருக்காங்க, உனக்கு பிடிச்சது செய்யணும் டக்குன்னு கலைஞ்சிடுறது. என்னென்னா அந்த ரூல்ஸ் அவங்க விரும்புகிறாங்க, ரூல்ஸை பிரேக் பண்ணுறது. நண்பர்களே, சோஃபின் உலகத்தில் சோஃபி பல இடங்களில் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ண விரும்புகிறான். அதனால தான் அவன் கடவுள் குறித்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா, கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்குறா. அதனால தான் அவன் வந்து சம்பந்தமே இல்லாத ஒருத்தரோட ஆல்பர்ட்டோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து யாரோ ஒரு அந்நியர் வந்து அவனுக்கு கடிதம் போடும் போதெல்லாம் அவன் பேச விரும்புகிறான். அதாவது இந்த 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 குறிப்பிட்டு என்னெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ்லேருந்து அவன் மீற விரும்புகிறான். ஆனால் துரதிருஷ்டவசமாக சோஃபி வந்து புனைவுக்குள்ளே இருக்கிறான். அவள் வந்து ஒரு ஹில்டே படிக்கிற புனைவு கதாபாத்திரம். நியாயப்படி பார்த்தா சோஃபி வந்து புனைவுக்குள்ளே இருக்கக்கூடிய கதாபாத்திரம். புனைவில் தான் ரூல்ஸே கிடையாது, அவன் மீறத்தானே வேணும், அவன் மீறுறதில்லை. ஆனால்
புனைவை மீறுவது தானே கிளையத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. பட் ஆனால் அவன் புனைவை மீறாமல் புனைவுக்குள்ளே அந்த ரூல்ஸை மீறாமே இருந்துடுறான். இதுதான் நான் இந்த டிஸ்கஷனை தான் நான் முதல் சொன்ன மாதிரி இப்போ சிவகுமார் சாரோடைய படைப்புகளில் நம்ம எதை விரும்புகிறோம் அப்படின்னா இந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரதை தான் நம்ம விரும்புகிறோம். மொழியாக்க செயல்பாடுகளை பற்றி பேசுகிறது தாண்டி இந்த புத்தகம் ஒவ்வொரு புத்தகங்களும் என்ன மாதிரியான டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்து வைக்குதுங்கிறது தான் என்னுடைய பார்வையாக நினச்சிருக்கேன். இந்த புத்தகத்தில் முக்கியமாக நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மயக்கமான ஒரு மொழிபெயர்ப்பில் இது மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் அப்படிங்கிற ஏன்னா இவ்வளோ விஷயங்களை அது எனக்குள்ளே உருவாக்குதுன்னா இந்த புத்தகம் எப்படியான மொழிபெயர்ப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம திரும்ப என்ன சொல்கிறோம்னா மொழிபெயர்ப்பாளருங்கிறத தனியாக வச்சுக்கிறோம். புத்தகத்தை பற்றின பேசுதல், புத்தகத்தை பற்றின விவாதிக்கிறது எல்லாமே மொழியாக்கத்தினோட செயல்பாடு தான். அவரே உள்ளடக்கியதாங்கிறது நம்ம நினைவு கூர்ந்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று கடைசியாக எழுத்தாளர் அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு வரி எழுதுறாரு, ஒரு வரி மொழிபெயர்த்திருக்காரு. சோஃபி கேட்குறா, ஒரு கலைப்படைப்பில் இருக்கும் அழகு நம்மை தேக்க வைக்கும் அப்படியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பதில் சொல்கிறார் அந்த தத்துவவாதி, அவர் ஆசிரியர், அழகியல் அனுபவம் இன்றி வேறு எந்த நோக்கம் இல்லாமல் நம்மை ஒப்புவிக்கும் பொழுது புலனுணர்ச்சி பதிவுகளை சாராமல் அதனளவில் இருப்பை கொண்டு உலகத்திற்கு அருகே நம்மை கொண்டு செல்கிறது. சிவகுமார் அவர்களுடைய இந்த மொழிபெயர்ப்பு கிட்டத்தட்ட இதே மாதிரியான அவருடைய இத்தனை 40 ஆண்டு காலமாக அவர் மொழிபெயர்த்த அத்தனையுமே இந்த மாதிரியான ஒரு நெருக்கமான உலகத்துக்குள்ளே நம்ம கொண்டு போகிறதுக்கு தான் முயற்சி செஞ்சிட்ருக்கு. அதாவது மொழிபெயர்ப்பில் ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னா சிவகுமார் சார்னா இந்த மாதிரியான விவாதத்தை நம்ம உருவாக்கி இங்கே பேசுகிறது கிட்டத்தட்ட ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குது. அகரமுதனுக்கு நன்றி. நன்றி தூயன். இந்த தலைமுறையில் எழுதக்கூடிய எல்லா எழுத்தாளர்களுக்குமே மேடை பேச்சு நல்லா வருது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதான். தூயன் ரொம்ப அழகாக இந்த புத்தகத்தினுடைய விஷயத்தை சொல்லி இந்த புத்தகத்துக்கான எல்லா பாராட்டுகள்லையுமே ஆர் சிவகுமாருடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய மொழிபெயர்ப்பாளர் வாசுதேவன், சீனிவாச ராமானுஜம் மாதிரியான மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். கவிஞர் வேல்கண்ணன் மாலை நேரத்துக்காக வந்திருக்கார். ஏற்கனவே காலையில் ஏதாவது ஒரு புத்தக வெளியீட்டுள்ளால் பங்கெடுத்துட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாரையுமே அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். நம்மளே இது ஒரு மகிழ்ச்சியான பொழுது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஏதோ ஒரு தேவைக்காக நிலத்தை தோண்டுகிற பொழுது புதையல் கிடைத்த செய்தி இப்போ 3 நாளைக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு ஊரில் கிடைத்ததாக சொன்னார்கள். அது மாதிரி காலத்தச்சன் என்கிற ஒரு கவிஞன் இந்த அரங்குக்கு வருகை தந்திருக்கிறார். நான் வந்து காலச்சுவடு கவிதைகள் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் அவருடைய கவிதைகளை படித்து வந்து தேடியெல்லாம் அலைஞ்சு அவருடைய அறைக்கு போன ஒரு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். காலத்தச்சனை ஆர் சிவகுமாரினுடைய நிகழ்வு வழியாக காலத்தச்சனை கண்டடைந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அவரை அன்போடு வரவேற்கிறேன். கவிஞர் தர்மினி அவர்கள் பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கார். அவரை அன்போடு வரவேற்கிறேன். சோஃபியின் உலகம் புத்தகம் வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்படுறது அப்படின்றது ரொம்ப அசாதாரணமானது அப்படின்றது மொழி தெரிஞ்ச ஆங்கிலம் தெரிஞ்ச எல்லாருமே குறிப்பிட்டிருக்கிறார்கள். தூயன் இங்கே பேசுகிற பொழுது அது ஏன் வந்து சவாலானதாக இருந்தது, அதை ஆர் சிவகுமார் எவ்வளவு லாவகமாக மொழிக்கு கையளித்திருக்கிறார் என்று சொன்னார். தூயனுடைய கதீட்ரல், இருமுனை ஆகிய 2 புத்தகங்களுமே வந்து இந்த தலைமுறைக்கு வந்து ஒரு பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய புத்தகங்கள். அதுவும் இருமுனை என்கிற சிறுகதை தொகுப்பு யாவரும் பதிப்பகத்தினுடைய வெளியீடாக வந்த பொழுதே வந்து அதிகமாக பேசப்பட்டது. கதீட்ரல் காலச்சுவடு பதிப்பகத்தின் மூலமாக வெளிவந்த புத்தகம் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த புத்தகம். அதை படித்துவிட்டு அவரோடு பேசியிருக்கிறேன். இளம் படைப்பாளிகளில் நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய படைப்பாளிகளில் ஒருவர். அவருக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.